எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு ஏற்ற தினம் தைப்பூச திருநாள். இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்தால் தீராத வினைகளும் துன்பங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. காவடி எடுப்பதன் தத்துவத்தை போற்றும் திருநாளும் கூட இது. இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு எப்படி விரதம் இருக்கணும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தைப்பூச திருநாள் அன்று முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட முறையில் வழிபாடு செய்தாலே முருகப்பெருமானின் அருளை மட்டும் இல்லாம நவ கிரகங்களின் அருளையும் சேர்த்தே பெற முடியும். இதனால துன்பங்கள் தடைகள் நீங்குவதோடு அளவில்லாத நன்மைகளை கொடுக்கும் மிகவும் உயர்ந்த விரதமாக தைப்பூச திருநாள் விரதம் அமையும். தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாளாக காலம் காலமாக நாம விரதங்கள் இருந்து வழிபாடுகள் செய்றோம். தை மாதத்தில் பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளிலேயே தைப்பூச விழா கொண்டாடப்பட்டுக்கிட்டும் வருது. தைப்பூசத்தில் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்தா வேண்டிய வரங்கள் வேண்டியபடியே கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்பதும் நம்பிக்கை. அதே மாதிரி தைப்பூசத்தில் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபட்டா தீராத பிரச்சனைகளும் தீரும் என்பதும் உண்மை. இதனால லட்சக்கணக்கான பக்தர்கள் தைப்பூசம் அன்று விரதமிருந்து வழிபாடு செய்வதை வழக்கமாக வச்சிருக்காங்க. முருகப்பெருமானின் தீவிர பக்தர்கள் தைப்பூசத்திற்காக 48 நாட்கள் விரதம் இருந்துகிட்டும் இருக்காங்க. தைப்பூசம் இந்த ஆண்டு 11ஆம் தேதி பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை வருது. இந்த நாள்ல அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானை வழிபட்டு விரதத்தை ஆரம்பிக்கணும். அருகில் இருக்கும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமானின் சன்னதியை 6 முறை சுற்றி வந்து வழிபாடு செய்யணும். முருகப்பெருமானின் சன்னதியில் அமர்ந்து அவருடைய சடாட்சர மந்திரமான ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை 108 முறை கண்களை மூடி மனதில் முருகனை நினைத்து பிரார்த்தனையும் செய்யணும். அதற்கு பிறகு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி முருகனிடம் மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. மாலையில் வீட்டில் மீண்டும் நெய் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானை வழிபட்டு விரதத்தை நிறைவும் செய்யணும். கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே விரதம் இருக்கலாம். பூஜை அறையில் ஷட்கோண கோலமிட்டு 6 அகல் விளக்குகளில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் பாடல்களை படித்து வழிபாடு செய்யணும். முடிஞ்சவங்க முழு உபவாசமாக இருக்கலாம், முடியாதவங்க எளிமையாக உணவுகளை எடுத்துக்கலாம். பால் பழம் மட்டும் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம். மாலையில் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் படைத்து மனதார வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவும் செய்யலாம். முருகப்பெருமானுக்குரிய ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நாள் முழுக்க தொடர்ந்து உச்சரித்தபடியே இருப்பதும் கூட நல்லது. ஜோதிட சாஸ்திரப்படி பூசம் நட்சத்திரம் என்பது மங்களகாரகனான குரு பகவான் உச்சம் பெறும் நட்சத்திரம். அதே மாதிரி பௌர்ணமி சந்திர பகவானுக்குரிய திருநாள். இந்த ஆண்டு தைப்பூசம் செவ்வாய் பகவானுக்குரிய செவ்வாய் கிழமையில் வருவது விசேஷம். ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க தவற விடாம இந்த நாளில் வழிபாடு செய்யுங்க. தைப்பூசத்தன்று முருகப்பெருமானின் அருளோடு குரு சந்திரன் செவ்வாய் ஆகியோரின் அருளும் கிடைக்க சில குறிப்பிட்ட பொருட்களை முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்வது நீங்க கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகளை அள்ளியே கொடுக்கும். தைப்பூசம் அன்று பச்சரிசியில் கொஞ்சமா மஞ்சள் நெய் கலந்து அதன் மீது 6 அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது நல்லது. இந்த 6 விளக்குகளுக்கு முன்பாக 6 தாமரை மலர்களை வைத்து வழிபாடு செய்வது இன்னும் விசேஷம். முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கலோடு கருப்பு கொண்டைக்கடலை சுண்டல் செய்து நைவேத்தியமாக படைக்கணும். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சூட்டுவதும் செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதும் சிறப்பானது. இப்படி வழிபாடு செய்யறதுனால முருகப்பெருமான் சந்திர பகவான் குரு பகவான் ஆகியோரின் அருளையும் முழுமையாக பெற முடியும். இதனால செவ்வாய் தோஷம் நீங்குவதோடு செவ்வாய் பகவானின் அருளால் வீடு சொத்து வாகனம் வாங்கும் யோகங்களும் உண்டாகும்.